ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான விஜய் மல்லி ஸ்டோரியில் நம்ம வெண்பா குட்டி இந்த ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டதையும் அவங்கள எப்படி கடத்தினாங்க அப்படின்றதையும் இப்போ நர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நர்ஸும் வெண்பா குட்டியும் சேர்ந்து ரெண்டு பேருமே அந்த ரவுடிங்களை வெளுத்து வாங்கி அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வெண்பா குட்டியை அந்த நர்ஸ் தான் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நர்ஸ்க்குமே ஆரம்பத்தில் பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இருந்தது. கேட்ட கேள்வி எதுக்குமே அந்த ரவுடிங்க சரியான பதிலை சொல்லலை அப்படின்றதுனால இப்போ அடுத்த கட்டமாக நம்ம வெண்பா குட்டியுமே கான்ஷியஸ் வருது. வெண்பா குட்டி கிட்ட தான் விசாரிக்கிறாங்க. உண்மையாலுமே அவங்க உன்னோட சொந்தமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம வெண்பா குட்டி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டு நர்ஸுமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ இது ஷாக் ஆகிறதுக்கான நேரமோ இல்லை, எது என்ன ஏதுன்னு விசாரிக்கிற நேரமோ இல்லை. ஏன்னா வெண்பா குட்டி சரியாயிட்டா அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரவுடிங்க அந்த குழந்தை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்றதுனால நர்ஸ் இப்போ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து அந்த குழந்தைக்கு இன்னும் சரியாகலை, இன்னும் ஒரு 2 days இங்கே அட்மிட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த குழந்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அந்த ரவுடிங்க கிட்ட போய் சொல்ல போகிறாங்க. ஸோ கிடைக்கிற இந்த 2 daysல கண்டிப்பாக விஜய்க்கோ இல்லை மல்லிக்கோ கால் பண்ணி விஷயத்தை தெரிவிக்க போகிறாங்க. அப்படி இல்லைன்னா கூட போலீஸ்கிட்ட இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா போதும், போலீஸ் ஈஸியாக அந்த ரவுடிங்களை பிடிச்சு உள்ளே போட்டுட்டு நம்ம வெண்பா குட்டியை காப்பாற்றி மல்லிக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. மல்லிக்குமே வெண்பா குட்டி இப்போ கிடைக்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நம்மளுக்குமே தெரியும். ஸோ அது நல்லபடியாக நடந்து முடியணும். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அந்த ரவுடிங்களுக்குமே டவுட் வந்துடும். கண்டிப்பாக இந்த நர்ஸ் அப்பப்போ அந்த பொண்ணுக்கிட்ட போய் எதையும் பேசுகிறா அப்படின்ற மாதிரி டவுட் பட்டு இப்போ எப்படியாவது இந்த குழந்தைய இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ரவுடிங்களுமே பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நர்ஸ் அவங்களுடைய கலைத்திறனை இறக்க வேண்டிய நேரமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரவுடிங்களுக்கு ஏதாவது ஒரு